சைக்கிளை எடுத்தாலே 100 தான் போகும்னு கிளம்புனா இப்படிதான் அடிக்கிற வெயில்ல பஞ்சர் ஆகும் போல. இன்னைக்கு எம்ஜிஎம் ரெசார்ட்ல ஒரு சைக்கிளிங் மீட்டப்னு ஜாலியா கிளம்புனா போகும்போதே ஒரு தப்பான கால்குலேஷன் போட்டு மாட்டிக்கிட்டேன். நம்மளோட சைக்கிளிங் சீரீஸ்ல இன்னைக்கு டே 30 30 வாரம் கண்டினியூ வீடியோ போட்டு நம்மளை பார்த்து நிறைய பேர் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நமக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்டோட இனாகிரேஷனுக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணிருக்காங்க. மார்னிங் 4:30க்கு வீட்ல இருந்து கிளம்பி இருக்கணும். பட் நம்ம எழுந்ததே 4 o'clock தான். ஃபாஸ்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 4:40க்குலாம் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். எங்க வீட்ல இருந்து எம்ஜிஎம் ரெசார்ட் பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நானா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த கூகுள் மேப்ல நீங்க லொகேஷன் செக் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஒரு டிஸ்டன்ஸ் காட்டும். பட் நீங்க ஸ்டார்ட் கொடுத்தாதான் கரெக்டான டிஸ்டன்ஸே காட்டும். ஏன்னா நானும் எங்க வீட்ல இருந்து கிளம்பி பீச் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் சும்மா டிஸ்டன்ஸ் செக் பண்ணா இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்குன்னு காட்டுது. ப்ராமிஸா சொன்னா அப்பதான் எனக்கு தெரியும் எங்க வீட்ல இருந்து எம்ஜிஎம் 35 கிலோமீட்டர் இல்ல 42 கிலோமீட்டர். எக்ஸ்ட்ரா அப் அண்ட் டவுன் 15 கிலோமீட்டர் வருது. இதுல கடுப்பான விஷயம் என்னன்னா அப் அண்ட் டவுன் தனியா ரைட் பண்ணோம். நெக்ஸ்ட் இவ்வளவு ஏர்லி மார்னிங் கிளம்பியும் இன்னைக்கு வியூ அண்ட் கிளைமேட் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஈசிஆர்ல என்டர் ஆகி போயிட்டு இருக்கும்போது நம்ம கூட சடனா ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர் தேஜஸ் ப்ரோ. லாஸ்ட் பஞ்சர்ல நமக்கு டியூப் கொடுத்து ஹெல்ப் பண்ணவரே இவர் தான். ப்ரோ வந்து ஒரு 100 ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக மகாபலிபுரம் வரை போயிட்டு இருக்காரு. கூடவே பேசிட்டு வந்த ஆளு போன் பேசுறதுக்காக ஸ்லோ பண்றாருன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நானே ஸ்லோவா எம்ஜிஎம் வந்துட்டேன். கூட வந்த இவரை காணோம். வீட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் ப்ரோக்கு பஞ்சர் ஆயிட்டு இருக்குன்னு. ஆனா நான் ஸ்டார்டிங்ல சொன்னது இந்த பஞ்சர் இல்ல. அதுக்கப்புறம் எம்ஜிஎம் ரெசார்ட் குள்ள சைக்கிள் விட்டு போகும்போது நல்லா இருந்தது. சைட்ல பாத்தீங்களா எம்ஜிஎம் தீம் பார்க். உள்ள வந்து வியூ பாயிண்ட் பீச் வியூலாம் நல்லா இருந்தது. என்ன இனாகிரேஷன் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல மலேசியா ரைட் பத்தி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் மந்த் இந்த ரைடுக்கு நிறைய பேர் கிளம்புறாங்க. சோ அதுக்காக மலேசியா டூரிசம்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ப்ரோ சைமன் தான் இதை ஆர்கனைஸ் பண்றாரு. அதுக்கான ஒரு சின்ன மீட்டப் அப்படியே ஒரு சின்ன ரைடு தான் இது. இங்க இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் ஈசிஆர்ல ரைட் பண்ணி கீதம் ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து அப்படியே நான் கிளம்பிட்டேன். வரும்போது மாதாவரம் சாப்டர்ல இருந்து ஆதித்யான்னு ஒரு ப்ரோ நமக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. வீடு வர நமக்கு கம்பெனி கிடைச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் 8:30 மணிக்கெல்லாம் செம்ம வெயில். பட் 9:30 மணிக்கெல்லாம் நாங்க பீச் ரீச் ஆயிட்டோம். அங்கதான் அந்த சம்பவமே நடந்தது. ப்ரோவோட ஃப்ரண்ட் டயர் பஞ்சர். என்னடா இது அடிக்கிற வெயில்ல பஞ்சர்னு வருத்தப்படுறதா இல்ல நமக்கு ஒரு நல்ல கான்டென்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதான்னு தெரியல. ஏன்னா பஞ்சர்னு வீடியோ போட்டாலே வியூஸ் அல்காரிதத்தை உடைச்சிட்டு வரோம். ஒரு வழியா டியூபை சேஞ்ச் பண்ணிட்டு 10:15க்கு தான் வீட்டுக்கு வந்தோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சைக்கிளிங் வந்து வெறும் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. ஒரு ரைடும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு ஓவரால் டிஸ்டன்ஸ் 84 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் ரைட்ல பார்ப்போம். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.